டிஜிட்டல் அரெஸ்ட் என இணைய வழியில் மிரட்டல் விடுத்து 9.5 லட்சம் மோசடி செய்த முன்னாள் வங்கி ஊழியர் கைது செய்யப்பட்டார். கடந்த ஜனவரி மாதம் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு நபரை தொடர்பு கொண்ட இணையவழி மோசடிக்காரர்கள் தைவான் நாட்டிற்கு போதைப் பொருள் கடத்தியதில் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும், எனவே தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய உள்ளதாக மிரட்டி அவரிடமிருந்து 9.69 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர். மேலும் சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் தேடியதில் மோசடி நபர் தெலுங்கானாவில் உள்ள கர்னூல் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. பின்னர் அங்கு சென்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் குற்றவாளியை கைது செய்து விசாரணை செய்ததில் மோசடி நபர் சங்கரராவ் என்பதும் அவர் பேங்க் முன்னாள் ஊழியர் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரிடம் இருந்து 9.5 லட்சம் பணம், செல்போன் மற்றும் பேங்க் செக்புக் ஆகியவன பறிமுதல் செய்தது. தலைமை குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். அவங்களோட எம்போ அது டிஜிட்டல் அரெஸ்ட் ஒன்று நடந்துச்சு. ஒரு நர்ஸுக்கு எகெயின்ஸ்டா, அதாவது விக்டிம் கிட்ட நீங்க உங்க ஆதார் கார்டு இல்ல உங்களோட சிம் கார்டு இது எல்லாமே பயன்படுத்தி தப்பான வழியில யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்க கிட்ட இருந்து 9,69,000 பணம் அவங்க கிட்ட இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இந்த பணம் டிரான்ஸ்பர் பண்ணது எங்க பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சாய் பிரியா லே அவுட் தேவி என்க்ளேவ், அங்க பொந்து சங்கர் ராவ்னு ஒருத்தர் இதுல இண்டஸ்இண்ட் பேங்க் எம்ப்ளாயியா இருக்கிறாரு. அவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்பர் ஆச்சு. மொத்தம் 9,69,000 ஒரு வங்கி ஊழியருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு.